விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கார். இது உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல. நீங்கள் ஃபர்தராக நீங்கள் உங்கள் கையில் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அஃபையர் இருந்தால் கூட இந்த மாதம் புதுசாக அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக அது மேரேஜில் முடியும். ஃபர்தராக யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும். நான் ஃபர்தராக ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே உங்களுக்கு பரவாயில்ல. அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது மனைவியின் மூலமாக தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லையுமே சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் என்பது இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க, நான் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினச்சேன், வீடு வாங்கணும்னு நினச்சேன், அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அல்லது வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அத்தனை பேருக்கும் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் நீங்கள் எச்சரிக்கையாக இந்த மாதத்தில் இருங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் இல்லை. வாழ்க்கையில் எல்லாம் உங்களுக்கு இருந்தால் கூட லைஃப்பில் சில சமயங்களில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கவனம். உங்களுடைய கரியரில் நீங்கள் எல்லாரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மாதம் இருங்க. ஸோ உங்களுடைய கொலீக்ஸாக இருக்கட்டும், சுப்பீரியராக இருக்கட்டும், சபார்டினேட்டாக இருக்கட்டும், எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தால் தான் உங்களுடைய கரியர் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அதில் நிறைய ஸ்ட்ரகிளை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு இருக்குது. 23ஆம் தேதிக்குள்ளே அந்த நட்பு வட்டாரம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கைகூடும். அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, பெரிய லெவலில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் வாழ்க்கையில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணிட்டு வாங்க.